மண்டைய பிளக்கும் தலைவலியால் துடித்தபடி எழுந்தேன். ஜன்னல் வழியே புகுந்த வெயில் அறைக்கு ஓர் அசாதாரண வெளிச்சத்தை கொடுத்து என் மனதில் இனம் புரியாத குற்ற உணர்வை உண்டாக்கியது என்றுதான் சொல்ல வேண்டும். தலையை கையில் பிடித்தபடி எழுந்தபோது நேற்று இரவு நடந்ததெல்லாம் பிளாஷ்பேக்காக ஓடியது. நேற்று காலை ஆபீஸுக்கு கிளம்பிய போது இனிமேல் குடிக்க மாட்டேன் என்று வழக்கம் போல என் மனைவி மாலதியிடம் சத்தியம் செய்துவிட்டுதான் கிளம்பினேன். நான் குடியை விடுவதை கடவுளே விரும்பவில்லை போல. நேற்று பார்த்துதான் மகேஷுக்கு பதவி உயர்வு வந்து தொலைக்க வேண்டும், தண்ணி பார்ட்டி வேண்டும் என்று நாங்கள் அவனிடம் சண்டை போட்டு வாங்கினோம் என்றுதான் சொல்ல வேண்டும். கட்டை பிரம்மச்சாரியான அவனது பிளாட்டில் பார்ட்டி அமர்க்களமாக ஆரம்பித்தது. அப்போது கூட பேருக்கு 2 பெக்கு அடித்துவிட்டு கிளம்பி விடலாம் என்றுதான் நினைத்தேன் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் முடியவில்லை. 6, 7 என்று போனவுடன் நான் என் சுய நினைவை இழந்திருக்க வேண்டும். எப்படி வீட்டுக்கு வந்தேன், யார் கொண்டு வந்து விட்டார்கள் என்று எதுவும் தெரியவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். வேறு யார் நண்பர்கள்தான் என்னை கொண்டு வந்து வீட்டில் விட்டிருப்பார்கள். அப்படி என்றால் மாலதிக்கு நான் குடித்தது நிச்சயம் தெரிந்திருக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும். ஐயோ போச்சு, இன்று ஆடப்போகிறாள் மாலதி, இன்றைய சாப்பாட்டில் எனக்கு மண்தான் என்றுதான் தோன்றியது என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் என்னுடைய தலைவலியை போக்க இப்போதைய எனது உடனடி தேவை 2 சாரிடானும் நல்ல ஸ்ட்ராங்கான காஃபியும். மாலதியிடம் கேட்டால் கொலையே விழும். வெளியே போய் வரலாமா என்று நான் யோசித்து கொண்டு இருந்தபோது பக்கத்தில் பார்த்தேன் என்றுதான் சொல்ல வேண்டும். கட்டிலுக்கு பக்கத்தில் இருந்த டீப்பாயில் ஒரு பிளாஸ்க், டபரா டம்ளர், 2 சாரிடான், மாத்திரைகள் மற்றும் அன்றைய காலை செய்தித்தாள். இது யார் வேலையாக இருக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும். ஒருவேளை அனன்யாவின் வேலையாக இருக்குமோ? அனன்யா மாலதியின் தங்கை, ஏதோ ட்ரைனிங்காக இங்கே தங்கி இருக்கிறாள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் அவளுக்கு இதெல்லாம் என்னுடைய தேவை என்று தெரியாதே. குழம்பியபடி பெட் காஃபியை முடித்து சாரிடானை முழுங்கிவிட்டு சோம்பேறித்தனமாக படுத்திருந்தேன் என்றுதான் சொல்ல வேண்டும். மணியை பார்த்தேன், 8:30. இன்னும் அரை மணி நேரத்திற்குள் கிளம்ப வேண்டும் என்றுதான் தோன்றியது என்றுதான் சொல்ல வேண்டும். இன்று நிச்சயமாக டிஃபன் கிடையாது. மாலதிக்கு இருக்கும் கோபத்தில் டிஃபன் கேட்டால் அடிக்கதான் வருவாள். பின்னர் குடிக்க மாட்டேன் என்று 1 மாதத்துக்கு 10 முறை சத்தியம் செய்து அதை 15 முறை மீறினால் யாருக்கு தான் கோபம் வராது என்றுதான் சொல்ல வேண்டும். அவசரமாக பாத்ரூமுக்கு ஓடினேன். அங்கே என்னுடைய பிரஷ், பேஸ்ட், ஷேவிங் செட் அழகாக வைக்கப்பட்டிருந்தது. நான் குளிக்க தோதாக வாளியில் மிதமான சூட்டில் வெந்நீர், சோப், டவல் எல்லாம் அதனதன் இடத்தில் வைக்கப்பட்டு இருந்தன என்றுதான் சொல்ல வேண்டும். குளித்து முடித்து தலையை துவட்டியபடி வெளியே வந்தேன். அன்று நான் அணிய வேண்டிய பேண்ட்டும் ஷர்ட்டும் இஸ்திரி போடப்பட்டு தயாராக இருந்தன என்றுதான் சொல்ல வேண்டும். பொருத்தமான நிறத்தில் டையும் பக்கத்திலேயே இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். இப்போதுதான் என் மனதில் முதல் முறையாக ஒரு பயம் உதிக்க ஆரம்பித்தது. ஒருவேளை மாலதி என்னை விட்டு நிரந்தரமாக பிரிந்து போய்விட்டாலோ? போகும்போது அவளது அருமை தெரிய வேண்டும் என்பதற்காக எல்லாவற்றையும் பார்த்து செய்துவிட்டு போயிருக்கிறாளோ என்றுதான் தோன்றியது என்றுதான் சொல்ல வேண்டும். எனக்குள் பகீர் என்றது. நான் குடிகாரன்தான், மொடா குடியன்தான். சில சமயம் குடித்துவிட்டு வரும்போது மாலதி ஏதாவது அட்வைஸ் செய்ய வந்தால் அவளை கண்மண் தெரியாமல் அடிக்கும் அளவுக்கு கொடுமைக்காரன்தான். அதற்காக என்னை விட்டு நிரந்தரமாக ஓடிவிடுவதா என்றுதான் சொல்ல வேண்டும். மாலதி, நீ இல்லாமல் நான் எப்படி வாழப்போகிறேன்? அதுவும் போகும்போது இப்படி எல்லாவற்றையும் கச்சிதமாக செய்துவிட்டு போயிருக்கிறாயே. உன்னை பிரிந்து நான் வாழ முடியுமா என்று தோன்றியது என்றுதான் சொல்ல வேண்டும். மாலதி இங்கே இருந்தாலும் அவள் காலில் விழுந்தாவது கூட்டிக் கொண்டு வந்துவிட வேண்டியதுதான். ஆனால் வருவாளா? என்னை போல ஒரு குடிகாரன் தரும் வாக்குறுதிகள் தேர்தல் வாக்குறுதிகள் போலத்தானே. அதை நம்பி வருவாளா என்ன? எனக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும்.
மாலதி என்னை கண்ணா பின்னா என்று திட்டுவாள். ஆனால் அவள் வீட்டில் யாராவது என்னை ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் அவளுக்கு கோபம் பொத்துக்கொண்டு வந்துவிடும் என்றுதான் சொல்ல வேண்டும். போன முறை மாமனார் வீட்டுக்கு போயிருந்த போது அவர் சாதாரணமாக தான் கேட்டார், ஏன் மாப்பிள்ளை இப்படி குடிச்சு குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிறீங்க என்று கேட்டார் என்று தான் சொல்ல வேண்டும். உடனே மாலதி அவரை பிழு பிழுவென்று பிடித்து கொண்டார். அது எப்படி நீங்கள் என் புருஷனுக்கு அட்வைஸ் பண்ணலாம் என்று குத்தி குதறிவிட்டாள் என்று தான் சொல்ல வேண்டும். ஒரு முறை +2 படித்து கொண்டு இருந்த மாலதியின் தம்பியிடம் நான் ஏதோ சுவாரஸ்யமாக சொல்லிக்கொண்டு இருந்தேன் என்று தான் சொல்ல வேண்டும். அவன் கவனிக்காமல் வேறு எங்கோ பராக்கு பார்த்து கொண்டிருந்தான் என்று தான் சொல்ல வேண்டும். அது எனக்கு தெரியவில்லை. மாலதி பார்த்து விட்டாள். உடனே வேகமாக வந்து தன் தம்பியின் கன்னத்தில் பலார் என்று ஒரு அறை விட்டாள் என்று தான் சொல்ல வேண்டும். ஏண்டா உன்னையும் ஒரு மனுஷனா மதிச்சு மாமா பேசிக்கிட்டு இருக்காரு, வேடிக்கையா பார்க்கிற வேடிக்கை என்று சொன்னாள் என்று தான் சொல்ல வேண்டும். அவன் மட்டுமல்ல, நானுமே வெளவெளத்து தான் போனேன் என்று தான் சொல்ல வேண்டும். உடையை அணிந்தபடி சமையல் அறைக்குள் நுழைந்தேன். ஏதோ ஒரு பத்திரிகையை சுவாரஸ்யமாக படித்து கொண்டு இருந்த அனன்யா மரியாதையாக எழுந்து நின்றாள் என்று தான் சொல்ல வேண்டும். வாங்க மாமா, டிஃபன் சாப்பிட்றீங்களா என்று கேட்டாள் என்று தான் சொல்ல வேண்டும். மாலதி எங்க அனு என்று கேட்டேன். உங்களுக்கு நண்டு வறுவல்னா ரொம்ப பிடிக்குமாமே, அதான் தானே மார்க்கெட்டுக்கு போய் நல்ல நண்டா பார்த்து வாங்கிட்டு வரணும்னு போயிருக்கா மாமா. நீங்கள் வந்தா உங்களுக்கு டிஃபன் எடுத்து வைக்க சொன்னா என்று சொன்னாள் என்று தான் சொல்ல வேண்டும். என்ன டிஃபன் என்று கேட்டேன் என்று தான் சொல்ல வேண்டும். உங்களுக்கு பிடிச்ச அடை அவியல் என்று சொன்னான். எனக்கு எதுவுமே புரியவில்லை. நியாயமாக பார்த்தால் நேற்று நடந்ததற்கு மாலதிக்கு என் மேல் பழியாய் கோபம் வந்திருக்க வேண்டும். ஆனால் வரவில்லை. ஏன் என்று தோன்றியது என்று தான் சொல்ல வேண்டும். நெய் மனத்தோடு அடை அமிர்தமாக இருந்தது. 4 அடைகளை காலி செய்துவிட்டு பிளாஸ்கில் இருந்த காஃபியை குடித்து கொண்டு இருந்தபோது அனன்யாவிடம் மெதுவாக பேச்சை ஆரம்பித்தேன் என்று தான் சொல்ல வேண்டும். அனன்யா, நேத்து என்ன நடந்துச்சுன்னே தெரியல என்று சொன்னார் என்று தான் சொல்ல வேண்டும். ஆமா, பெருசா என்ன நடந்துச்சு, வழக்கம் போல நீங்க நல்லா குடிச்சிட்டு ராத்திரி 2 மணிக்கு வந்தீங்க. அது சரி, நீங்க எங்க வந்தீங்க? உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களை தூக்கி கொண்டு வந்து ஹாலில் போட்டுட்டு போனாங்க என்று சொன்னால் என்று தான் சொல்ல வேண்டும். ஐ எம் சாரி அனு. அதற்கட்டும், மாலு என்ன பண்ணினா என்று கேட்டான் என்று தான் சொல்ல வேண்டும். காய்ச்சி மூச்சுன்னு கத்தனா, உங்க ஃப்ரெண்ட்ஸை ஒரு வழி பண்ணிட்டா. ஆனா நீங்க நினைவில்லாம கிடந்தீங்க. அப்புறம் என்று மீண்டும் அவன் கேட்டான். நானும் மாலுவும் உங்களை தூக்கிட்டு போய் உங்க பெட்ல போட்டோம். நான் வெளியே போகும்போது மாலு உங்க சட்டைய கலற்ற ஆரம்பிச்சிருக்கா. அப்ப உங்களுக்கு முழிப்பு வந்திருக்கு. ஆனா முழுசா வரல. சட்டைய கலட்டுறது மாலுன்னு உங்களுக்கு தெரியல. வேற யாரோ பொம்பளைன்னு நினைச்சு சட்டைய கலட்ட விடாம இறுக்கி பிடிச்சுக்கிட்டு காய்ச்சி மூச்சுன்னு கத்த ஆரம்பிச்சிட்டீங்க என்று தான் சொல்ல வேண்டும். என்னமோ ஏதோன்னு பயந்து போய் நான் ஓடி வந்து பார்த்தேன். மாலு பலமா உங்க சட்டையை இழுத்துக்கிட்டு இருந்தா. நீங்க திடீர்னு ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டீங்க என்று தான் சொல்ல வேண்டும். என்னை விடுடி, இதோ பாருமா, நீ யாருன்னு எனக்கு தெரியாது. நான் கல்யாணம் ஆனவன். என் பொண்டாட்டிக்கு எல்லா கொடுமையையும் பண்ணிட்டேன். இந்த ஒரு கொடுமை மட்டும்தான் பண்ணல தாயி. என் வாழ்க்கையில் விளையாடி அந்த கொடுமையையும் பண்ண வச்சிடாத. என்ன விட்டுருமா ப்ளீஸ். என் பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ண வச்சிடாதமான்னு கதறினீங்க. நீங்கள் பேசினதை கேட்டு மாலுவும் விசும்பி விசும்பி அழுதா என்று தான் சொல்ல வேண்டும். எனக்கு திருமணமாகி இந்த 10 வருடங்களில் முதல் முறையாக என்னவளின் மனம் முழுமையாக புரிந்தது. கண்கள் கசிந்தன என்றான்.